ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கின் ஆயிலினஸாக டல்லாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னில் உள்ள ஆயிலெலாம் எடுத்து ஸ்கின்னை பளபளப்பாக வச்சுக்கும். இதுக்கு ஒரு 3 பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன பொடின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு முல்தானி மெட்டி பொடி. இது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இந்த முல்தானி மெட்டி பொடி இது ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 25 ரூபா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா இதழ் பொடி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது ரேட் 50 கிராம் 40 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின்னில் எந்த ஒரு அலர்ஜி இருந்தாலும் அது சரி பண்ணிடும். ஸ்கின்னை நல்லா சூப்பராக பாதுகாப்பாக வச்சுக்கும் கஸ்தூரி மஞ்சள். அது ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேன். அது ஒரு 35 ரூபா தான். இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் கேர் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த பொடியை 3ஐயும் ஒன்றா ஒரு பாக்ஸில் போட்டு கலந்து வச்சுக்கிறேன். ஸ்கின் மழை நேரத்துலையும் பனி நேரத்துலையும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொடி கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கலந்து முகத்துக்கு பேக்காக எப்போ அப்ளை பண்ணுறோமோ அப்போ கலந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பொடியை பால் இல்லைன்னா தயிர் இல்லைன்னா வெறும் தண்ணி கூட கலந்து நம்ம முகத்துக்கு பேக்காக போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் ரோஜா இதழ் பொடி கலந்துருக்கிறதுனால ரோஸ் வாட்டர் சேர்க்க தேவையில்லை. நான் இப்போ பால் மிக்ஸ் பண்ணி தான் இதை கலந்துக்க போகிறேன். கலந்து முகத்துக்கு பேக்காக யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.